இப்ப நான் சொல்லக்கூடிய 107, 108 ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போகும்போது அங்க அவர் சொன்னார், ஜூன் 21 பேசினார் இந்த திவ்ய தேசங்கள் பத்தி. 2-3 பேரா ஒன்னா போறேன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் பேசிங்க. இல்ல இதை பத்தி தான் அவர் சொன்னார், கரெக்டா தான் சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அடியேனை அந்த அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். 107வது திவ்ய தேசம். இது வியூகமூர்த்தின்னு பேர் இந்த பெருமாளுக்கு. வியூகமூர்த்தினா என்னன்னா, இதை நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. 5 நிலை இருக்குன்னு நான் சொன்னேன் இன்னைக்கு பகவானுக்கு. பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சைகள். இந்த பரநிலையில இருக்கக்கூடிய வாசுதேவன் உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் வியூகம்ங்கிற நிலைக்கு வரணும். வியூகம்ங்கிற நிலையில பரவாசுதேவன் வியூகவாசுதேவனா மாறிடுவார். வியூகவாசுதேவன் 3ஆ பிரிஞ்சுடுவார். சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த. ஸ்பா ஞாபகம் இருக்கா? சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர். இப்ப நீங்க சங்கர்ஷணவை ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்பாவை மறந்துருக்கோ. இந்த 3 பேர், இந்த 3 பேர் அழித்து படைத்து காப்பர்கள். இந்த 3 பேருடைய கிரமம் ஒன்னு அடுத்த பேராச்சு. அதாவது பரவாசுதேவன் வியூகவாசுதேவனா மாறினார். வியூகவாசுதேவன் 3ஆ மாறினாரா? அதுதான் ஆழ்வார் எடுக்கிறார். ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, 3 மூர்த்தி, பலமூர்த்தி ஆகி 5 பூதமாய் 2 சுடராய் அருவாகி நாகம் ஏறி நடுக்கடலுள் துயின்ற நாராயணனே உன் ஆகம் முற்றும் அகத்து அடக்கி ஆவி அல்லல் மாயத்தே அப்படின்னு. இது ரொம்ப அழகான ஆழ்வாருடைய பாடல். திருப்பார்கடல் அப்படின்னு பேர் இந்த திவ்யதேசத்துக்கு. ஒண்ணு சொல்றேன், வாலாஜாபேட்டை கிட்ட ஒரு திருப்பார்கடல் இருக்கு. அது ஒரு சின்ன க்ஷேத்திரம். அங்க பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார். அந்த திருப்பார்கடல் எங்கேயோ அவாவகச்சூ ஒரு இடத்துல பார்க்கடல்னு ஒண்ணு இருக்கு.